கேமியோ பற்றி அப்டேட் நிறையா இருக்குது. கூலி படத்தில் ஒரு கேமியோ இருக்குது, விஜயோட ஜனநாயகம் படத்தில் ஒரு கேமியோ இருக்குது, அதுக்கப்புறம் இன்னொரு கேமியோ கூட பார்த்தேன், 3 கேமியோ பார்த்தேன். குட் பேட் அக்லி நம்ம அஜித் குமாரோட ஒரு கேமியோ இருக்குது. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதியோட ஒரு அப்டேட் இருக்குது, படத்தோட அப்டேட், புது டைரக்டர் அவங்க அப்டேட் இருக்குது. இதெல்லாம் பார்ப்போம். இதெல்லாம் பார்க்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, முன்னாடிலாம் கேமியோட கொஞ்சம் ரேராக இருக்கும். கேமியோவே மொத்தத்தில் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருக்கும். எந்த படத்துலையுமே கேமியோவிலே எடுக்க மாட்டாங்க, நடிக்க வைக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ நிறைய படத்தில் கேமியோவுக்கு ஓவரால கூப்பிட்டு இருக்காங்க. ஒரு டான்ஸ்காண்டி ஒரு கேமியோ, ஒரு வில்லனுக்கு ஒரு கேமியோ கொடுக்குறாங்க, வில்லன் ஃப்ரெண்டு ஒரு கேமியோ மாதிரி. ஃபர்ஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கூலி படத்தோட கேமியோ பார்த்துருவோம். இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் தான் டைரக்ட் பண்ணுறாரு. இவர் இதில் எல்சிவா இருக்குமா இல்லையான்னு தெரியல, ஆனால் இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிலிம், தனி ஃபிலிம் சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்படி தான் லியோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இது கேமியோவா இல்லை, அது நீ படம் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னாங்க. நான் லாஸ்ட்டு பார்த்தா அது எல்சிஓவில் ஜாயின் ஆகிட்டு, கூலி எப்படி ஜாயின் ஆகுதுன்னு தெரியல. ஆனால் இது ஒரு பெரிய கேமியோ இருக்குது. அந்த கேமியோ அப்படின்னா ஒரு டான்ஸ் மட்டும் தான் வருவாங்க, ஃபுல்லும் வர மாட்டாங்க. இந்த நீ கேமியோன்னு இந்த மாதிரி நினச்சக்கூடாது. ஜெயலர் படத்தில் வராங்களே வில்லன்லாம் அங்கேருந்து மலையாளத்துலேருந்து அந்த சைட்லேருந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. இது ஹீரோயினி தான் வராங்க ஒரு சாங்குக்காண்டி. பூஜா ஹெட் இவங்க தான் வராங்க, ஒரு ஸ்பெஷல் கேமியோ கூலி படத்தில். இதுக்கப்புறம் விஜயோட ஜனநாயகம் படத்தோட கேமியோ பார்த்துருவோம். இந்த படத்தை ஹச்வினோத் டைரக்ட் பண்ணுறாரு. ஹச்வினோத் தனுஷ் டைரக்ட் பண்ண போல சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நம்ம விஜயோட லாஸ்ட் படத்தை நம்ம ஹச்வினோத் தான் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்தில் நம்ம அனிருத் தான் மியூசிக் போடுறாப்புல. இந்த படம் எப்போ வரும்னா அக்டோபரில் வருது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்போ வருதுன்னு. இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷல் கேமியோ இருக்குது. இந்த படம் ஷூட்டிங் முடிஞ்சிட்டானா ஓரளவு போயிட்டு இருக்கிற கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை அக்டோபர் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அது வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷல் கேமியோ இருக்குது. இந்த படத்துலையுமே ஒரு ஹீரோயினி தான் நடிக்கிறாங்க, ஒரு ஸ்பெஷல் கேமியோவா. யாருன்னா இது உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இது வந்து டாக் நிறையா போயிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம உலக நாயகன் கமலஹாசன் அவரோட மகள் ஸ்ருதிகாசன் தான் நடிக்கிறாங்களாம். இவங்க என்ன மாதிரி கேரக்டர் வராங்கன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு முக்கியமான கேரக்டர் வராங்களா, இல்லை வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்துட்டு போயிடுறாங்களா, இல்லை படம் ஃபுல் வராங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கப்புறம் தலை அஜித் குமாரோட குட் பேட் அக்லி படம் வருது. ஏப்ரல் 10 ரிலீஸ் டேட்லாம் அறிவிச்சிட்டாங்க. இந்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் தான் டைரக்ட் பண்ண போறாரு. டிவி பிரகாஷ் மியூசிக் போடுறாரு. அவர் லாஸ்ட் ஒரு இன்டர்வியூல கூட சொல்றாரு, இந்த மாதிரி நான் அவர் கூட கிரீடம் படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அஜித் சார் கூட டிவி பிரகாஷ் சொல்றாரு, இவர் வந்து கிரீடம் படத்தை ஒர்க் பண்ணியிருக்கேன், அது கூட ஒர்க் பண்ணல, ஒரு 18 வருஷம் கிட்ட ஒரு கேப் ஆகிட்டான். அதுக்கப்புறம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கி நான் நல்லா பண்ணாமல் இருப்பேனா, நல்லா என்னோட 100% கொடுக்கேன் அப்படின்னு சொல்றாரு. பயங்கரமா இருக்கு படம், வேற லெவலில் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குன்னு. ஆதிக் ரவிச்சந்திரன் பயங்கரமா எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருக்கும் தரமா இருந்துச்சு. ஏதோ ஒரு கேங்ஸ்டர் படம் நினைக்கிறேன், பயங்கரமா இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷல் கேமியோ இருக்கு. இந்த படத்துல ஹீரோயின் தான். என்னடா கேமியோ ஹீரோயினே சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. முன்ன வந்து ஆக்டர் ஒரு ஹீரோவா கேமியோவா நடிக்க வைப்பாங்க. ஆனால் இப்போ எல்லாம் ஹீரோயின் நடிக்க வைக்கிறாங்க, கதைக்கு தேவை நடிக்க வைக்கிறாங்க. நம்ம அதை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த படத்துல இவர் ஓல்டு ஆக்டர் தான், சிம்ரன், இவங்க தான் ஒரு கேமியோ நடிக்கிறாங்க குட் பேட் அக்லிய. கூலி படத்துலையும் ஜனநாயகம் படத்துலையும் ஓரளவு கன்ஃபார்ம் கேமியோ ரோல் அப்படிதான் நினைக்கிறேன். ஆனால் குட் பேட் அக்லியில் இது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. ஆனால் சிம்ரன் நடிச்சிருக்கதா சொல்கிறேன். ஏன்னா படம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சிட்டு, ஆனால் படத்தில் அப்டேட் இப்போ தான் வெளியே வருது. ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கிற ஒரு அப்டேட் வந்துச்சுன்னா சரி ஜாயின் ஆயிருக்காங்க போல ஒரு அப்டேட் வெளியே வருதுன்னு சொல்லலாம். இப்போ கூலி படம் ஃபுல் ஷூட்டிங் முடியலை, ஜனநாயக படம் ஃபுல் ஷூட்டிங் முடியலை. சரி அதோட அப்டேட் நம்ம ஏற்றுக்கலாம். சரி இப்போ ஏதோ நடிக்க வந்திருக்காங்க, அப்டேட் வெளியே வந்துருன்னு சொல்லலாம். ஆனால் குட் பேட் அக்லி படம் முடிஞ்சு இப்போ எடிட்டிங் அந்த இதில் போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ ரிலீஸ் ஆக போகுது, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ரிலீஸ் ஆக போகல. இப்போ ஏன் இந்த அப்டேட் எப்படி தெரியல, எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சிம்ரன் அதுக்கு படம் நடிச்சதுன்னு சொல்கிறாங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கப்புறம் விஜய் சேதுபதி இப்போ ஒரு லைன் போய் பயங்கரமாக இருக்குது. விடுதலை 2 நடிச்சிருந்தாரு, நல்லா ஓடிச்சு. இதுக்கப்புறம் பாண்டியராஜ் டைரக்ஷனில் நடிச்சிட்டு இருக்காரு. ஸ்டூடியோ முடிஞ்சான்னு தெரியல, போயிட்டு இருக்கு. அந்த பாண்டியராஜ் டைரக்டர் அவனுக்கு தெரியுமே, கடைக்குட்டி சிங்கம் அப்படி சொல்லி நல்ல படம்லாம் எடுத்திருக்காரு, நல்லா எடுப்பார். அவர் இப்போ விஜய் சேதுபதி எடுத்துட்டு இருக்காரு. எடுத்து முடிச்சாரு என்னன்னு தெரியல, படம் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவங்க ஒய்ஃபு காதலிக்க நேரமில்லைன்னு சொல்லி ஜெயம் ரவி ஹீரோவாகவும் ஹீரோயின் நித்யா மேனன் வச்சு எடுத்திருந்தாங்க. விஜய் சேதுபதி தான் ஹீரோ நடிக்க போறாருன்னு சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். எப்படியும் விஜய் சேதுபதி ஒரு நல்லா நடிப்பார். ஏன்னா அவர் வந்து எல்லா ஆக்டரையும் கலக்கிட்டு இருக்காரு. வில்லன் ரோட்ல போறாரு, ஹீரோவா போறாரு, சில படத்துக்கு கேமியோ கொடுக்குறாரு. ஆனால் இப்போ கொஞ்ச நாள் கேமியா இருக்கும், எந்த படத்துல கேமியா நடிக்க மாட்டேன்னு சொல்றாரு. என்ன தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.